வெல்கம் கைஸ். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் ஆக்ஷனை பத்தி பேச போறோம். இதுக்கு நம்ம வந்து 3 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் வந்து கேஎல் கன்னி கேடிபி என்கிற தினேஷ் பாபு. வாடா. வணக்கம் வணக்கம். அடுத்தது வந்து மாஸ் என்கிற மகேஷ். வெல்கம் மகேஷ் என்கிற மாசிலாமணி. ஹாய் गाइस. அடுத்தது வந்து இவர் வந்து கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டார். இவர் பேரு ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா டீம் உள்ள போயிடலாமா? ஒரு டீமா பாத்துடலாமா? ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டீம் வந்து இல்லாட்டி ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே உங்களுக்கு எந்த பைலாம் ஒர்த்துன்னு தோணுச்சு? ஆளுக்கு ஒரு பிளேயர் அப்படியே சொல்லிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். எனக்கு பண்டோட பை ஒர்த் மாதிரி தோணுது. ஏன்னா இருக்கிறதுலே அந்த மார்க்கெட் செட்ல யார் அதிகமா போவான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அது பண்ட் தான் எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி பண்ட் அந்த 27 crore போனதே ஒர்த் மாதிரி தான் தெரியுது. கரெக்டும் கூட. இன்ஃபேக்ட் இருக்கிறதுல ஹையஸ்ட் இது வரைக்கும் அது கரெக்டா எடுத்திருந்தாங்க. அது கொஞ்சம் கரெக்டா ஒர்த் மாதிரி தான் தோணுது. எனக்கு ஸ்டே செய்யற விட பண்ட் மிந்தினது ஓகே மாதிரி தான் தோணுது. இல்ல அந்த டீமுக்கு பண்ட் தேவைதான்னு தோணுதான்னு கேக்குறேன். அந்த டீமுக்கு பண்ட் தேவையான்றது கொஞ்சம் டவுட் தான். வெறும் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் பொறுத்தவரை நீங்க வந்து எல்லாமே அன்பிரடிக்டபிள். எல்லாரும் புது புது டீம், புது புது கேப்டன்சி, புது புது பிரான்சைஸ். முன்னாடி இருந்த இடத்துல அவன் கேப்டன் பண்ணதே கிடையாது. பஞ்சாப்லயும் சரி எல்லாருமே, நான் பண்ட் மட்டும் சொல்லல, நம்ம இதுலயே நம்ம ஆளுங்க மட்டும்தான் திரும்பி அலுமினி மீட் நடத்திட்டு இருக்கானுங்க. சிஎஸ்கே மட்டும்தான். மத்த எல்லாருமே புது புது பிளேயர்ஸ், டிஃப்ரெண்ட் பிரான்சைஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. சரி, அதனால இது கொஞ்சம் அன்பிரடிக்டபிளான ஐபிஎல்லா இருக்கும். ஓகே ஓகே, உன்னோட பை ஒன்னு சொல்லு, ஏதாவது ஒன்னு தினேஷ். இந்த ஆக்ஷன்ல வர்த்தானது என்ன? நான் ஸ்டீல் டிசி ஸ்டீல் பண்ணிருக்காங்க. ஒரு கேப்டன், விக்கெட் கீப்பர். சும்மா அப்புறம் சரி சரி சரி. கேஎல் கன்னி ஜஸ்ட் அண்டர் 14 crores. ஆமா கைஸ், நான் கேஎல் ராகுல் எல்லாம் பிடிக்கலங்கிறது தெரியுது. ஆனா ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா 14 crores அவன் சரியான ஸ்டீல். அவன் ஆக்சுவலா சரியான ஸ்டீல். ஏன்னா விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவான், கேப்டனும். ஆக்சுவலா அவன் பேட்டிங்கும் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். எந்த இதுல விட்டாலும் வேற 2 down 3 down 5 down வரைக்கும் ஆடுவான். ஆக்சுவலா நல்லாவே ஆடுவான். இன்னொன்னு ஃபீல்டிங்கும் பண்றான். எந்த இடத்துல வேணா அவனை யூஸ் பண்ணிக்கலாம், அவனை என்ன வேணா பண்ணலான்றப்போ ஒரு 14 crore நல்ல ஒரு ஸ்டீல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்எஸ்டியில வந்து அவன் கடைசியில ஒரு சில மேட்சஸ் வேணா சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த டீம்லயே தூக்கி நிப்பாட்டுனது அவன் ஒருத்தன் தான்ங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய மேட்சஸ்ல கிளட்ச் பிளேயரா அவன் தான் இருந்திருக்கான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவனோட ஃபார்மை கன்சிடர் பண்ணா மேபி ஸ்டில் 20C வரைக்கும் ஒரு நல்ல பைன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. 20க்கு மேல மேபி வேணா கரண்ட் ஃபார்மை கன்சிடர் பண்ணா கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஓவர் இதா போயிருக்கலாம், வேல்யூ போயிருக்கலாம். ஆனா 14 crore ரொம்ப லைக் பயங்கர ஒரு சரியான ஸ்டீல் அது. ஓகே ஜேபி, நீ சொல்டா. என்னோட ஸ்டீலுங்கிற பெஸ்ட் பை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் என்ன பொறுத்த வரைக்கும். மும்பை இந்தியன்ஸ். ஆமா, அவன் வந்து லீத்தலா இருப்பான்னு தோணுது. மும்பை இந்தியன்ஸ் இல்ல லீத்தலா இருப்பான்னு சொல்லு. லீத்தலா இருப்பான்னு தோணுது. இன்னும் ரொம்ப டேஞ்சரா இருப்பான் கண்டிப்பா. ஏன்னா அவன் வந்து மும்பை பிட்ச்ல வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கான் பாஸ்ட்ல. 2020ல அவனோட ஸ்பெல்லு தான், அவனும் ஜாஸ்பிரிட் பும்ராவும் தான். அதுல வந்து முக்கிய பங்கு வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு தான் இருந்திருக்கு. ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாரி மாத்துவான் ஆளு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். அவனோட பை ஒர்த் பை என்ன பொறுத்த வரைக்கும் அன்டவுட்லி ஷமி தான். 10 crore ஷமி வந்து ஒர்த்தான பை. கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் எப்படி எல்லா டீமும் ஏன் விட்டானுங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அட்லீஸ்ட் இன்னொரு 5 கோடி ஏத்தியாவது விட்டுருக்கலாம். என்ன ரீசன்னா அவன் ஹைலி இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். அவன் ஆக்சுவலா ஷமி பாத்தீங்கன்னா அடிக்கடி அவனுக்கு இப்போ இன்னொன்னா ஏஜ் ஒரு கன்சர்ன். 35 years ஆகுது அவனுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா. ஏன்னா இப்ப இதுக்கப்புறம் இன்னும் இன்ஜுரி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஏஜ்ங்கிற ஒரு கன்சர்ன் வச்சு லாங் டேர்ம்ல யோசிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க கிட்ட. சோ அந்த ஒரு கன்சர்ன்ல தான் யாருமே போகல. வேற ஒண்ணு
கரெக்ட். அது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். இருந்தாலும் வந்து அது ஒரு நல்ல பை ஆப்வியஸா இது இருந்தாலும். ஓகே, நம்ம அப்போ இதை முடிச்சுட்டு வந்து இப்பதான் இன்ஜுரியில இருந்து பேக் ஆயிருக்கான். ஆமா, அது ஒரு விஷயம் தான். அவன் எப்படி போடுவான்றது வந்து தெரியாதுதான். இருந்தாலும் he is a class player. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதனால ப்ரூவன் பிளேயர் நம்ம இப்போ அப்படியே ஒரு டீமா போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் கொஞ்சம் இன்னொன்னு கவர் பண்ணிடலாமா? கொஞ்சம் ஓவர் ரேட்டட் பை. ஓவர் அது ஓகேனா கவர் பண்ணலாம். ஓகே தான். உங்களுக்கு ஓகேனா ஸ்டார்ட் சொல்லுங்க. அப்படியே ஒருத்தர் மகேஷ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். யார் எனக்கு ஓவர் ரேட்டட்னா யார சொல்றது சார்? சரியா ஞாபகம் இல்லையே. சரி, ஓகே. ஞாபகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினேஷ் உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஓவர் ரேட்டட்னு பார்த்தா வெங்கடேஷ் ஐயரை சொல்லுவேன். வெங்கடேஷ் ஐயர் கண்டிப்பா. ஹர்ஷதீப் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு நீங்க கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி. ஹர்ஷதீப்லாம் சான்ஸே இல்ல. செம ஸ்டீல் அது. 18 crore செம வர்த். டெஃபினெட்லி டிஸ்அக்ரி. சரியான ஸ்டீல் ஹர்ஷதீப் சிங். ஏன்னா ரீடைன்ட் பிரைஸ். ஒண்ணுமே பண்ண முடியாது. ரீடைன்ட் பிரைஸ். அவன் தான்டா இந்தியாவோட இப்போ பிரைம் பவுலரு T20ல. அவனை எப்படி விடுவாங்க? அதுவும் இல்லாம அவன் வந்து சீம் கண்டிஷன் இல்லைனாலும் அவன் நல்லா ஸ்ட்ரைக் பண்றான் ஏர்லியா. ஏஜ்லாம் என்ன இருக்கு தலைவா அவனுக்கு? அவன்லாம் 18 கோடில வேற லெவல். அவன் நல்லா போய் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் யாரும் ஒருத்தவங்க சொல்லுங்க இந்தியால ஹர்ஷதீப்க்கு அப்புறம் நல்லா போறான். அவன மாதிரி ரெண்டு சைடு ஸ்விங் பண்ற ஆள் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இல்லன்னு நினைக்கிறேன் இந்தியன் சீமர்ஸ்ல யாரும். நியூ பால்ல நல்ல இன் ஸ்விங். ஆமா, கரெக்ட் தான். அது கரெக்ட் தான். இப்போ ஆனா தினேஷ் சொல்ற மாதிரி வெங்கடேஷ் ஐயர் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஓவர் ரேட்டட் தான். அவ்வளவு எதுக்கு புரியல எனக்கு. அது என்ன இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அதுல. ஏன்னா சொல்லு நான் சொல்லிடுறேன். பவுலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு KKRலாம் போட மாட்டான். ஒண்ணு. இன்னொன்னு, அவனை வந்து ரீடைன் பண்ணாம அதே KKR திருப்பி 23.75 கோடிக்கு போய் எடுத்திருக்காங்கன்னா அது வந்து ஒர்த் பைன்னு தெரியல. இல்ல, அது ஒர்த் பையே இல்ல. அது வேஸ்ட். அது ஒர்த் பை கிடையாது. வெங்கடேஷ் இல்ல, அவன் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா ஆடுவானே வச்சுக்கேன் பேட்டிங்ல. அந்த மாதிரி ஆடுற ரீடைன் பிரைஸ்க்கு போயிருந்தாங்க அப்படின்னா கூட இட் இஸ் அக்செப்டபிள். இல்ல, அதுவே எனக்கு தெரிஞ்சு ஓவர் ரேட் தான். ஒரு 10 crore ஓகேன்ற மாதிரி தோணுது எனக்கு. அதுக்கு மேல அவன் வந்து ரொம்ப ஒர்த் இல்லன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த காஸ்ட்டுக்கு இன்னும் பெரிய ஆள்லாம் ஸ்டீல் பண்ணலாம் நம்ம. சூப்பரா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்ரவுண்டர் சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் KKRக்கு செமிஃபைனல்ஸ் அவன் தான் அடிச்சு கொடுத்தான், வின் பண்ணி கொடுத்தான். ஓகே. அருண் உன்னோட ஓவர் ரேட்டட் பை 23 crore கண்டிப்பா கொஞ்சம் ஒரு 3-4 crores அதிகமா போயிட்டாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு 17-18 வரைக்கும் ரீசனபிள் பிரைஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் தான். ஏன்னா நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கான். அவனோட தேவைப்படுற இடத்துல நின்று ஒரு குவிக் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்கான் நிறைய இடத்துல வந்து. அவன் அதே மாதிரி நல்ல பிளேயர் தான். ஓவராலா பார்த்தா நல்ல பிளேயர்னு ஃபீல் ஆகுது. ஆனா அவங்களுக்கு KKR பெருசா பவுலிங்கும் பெருசா அவனை யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை அந்த அளவுக்கு. 23 crore கண்டிப்பா கொஞ்சம் அதிகமான பிரைஸ் போன மாதிரி இருக்கு எனக்கு. அவங்கள விட ஸ்ரேயஸ் ஐயர் தான் ரொம்ப பயங்கர ஓவர் பிரைஸ் பண்ணி எடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸ்ரேயஸ் 26 crore இது என்ன யோசிச்சாங்கன்னே புரிஞ்சுக்க முடியாது. எல்லாத்தையும் பர்சனல் அப்பதான் காசு இருந்தது, அதனால அப்படியே ஏத்தி விட்டாங்க. அதான் 26 crore வந்து அது ரொம்ப சொல்றது ஒரு கிரைம் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. என்னன்னா காசு இருக்குன்னு சும்மா தூக்கி போட்டானுங்களா என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. அது அவன் எங்க அவன் பெருசா ஆடுனா எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் முக்காவாசி இடத்துல கிட்டத்தட்ட டக் இன்னிங்ஸ் தான் அவன் நிறைய ஆடி நான் பாத்திருக்கேன். பாலெல்லாம் தின்னுச்சு. இன்னர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா டும்கி ஸ்பின் சண்டை போட்டு அடிச்சிட்டு இருப்பான் வந்து. ஆனா ஸ்பின் நல்லா ஆடுற பிளேயர் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஷார்ட் பால் வீக்னஸ் நிறைய வீக்னஸ் அவன் பெருசா ஆடின மாதிரி ஃபீல் ஆகல. கேப்டன் வின்னிங் கேப்டனுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சாங்களான்னு தெரியல. மேபி அப்படி ஒண்ணு இருக்கலாம். இருந்தாலும் ஸ்டில் 26 crore ரொம்ப ஸ்டூபிடா இருக்குன்னு அது. ப்ரோ நான் சொல்ற மாதிரி கேப்டன்சியா இருக்கட்டும், he is still a better captain than Pant and KL நான் சொல்லுவேன். even I am a KL fan, நான் சொல்லுவேன் Shreyas Iyer is a better captain than Pant and KL. லாஸ்ட் இயர் அவன் பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா KKRல எல்லா மேட்சும் எவ்ரி சேசிங் மேட்ச்
he remains not out and finishes the match. நம்பர் 4 பேட்ஸ்மேனா இருந்து அவன் வந்து எல்லா மேட்சுமே நாட் அவுட்ல இருந்து எல்லா சேசிங்குமே அவன் ஃபினிஷ் பண்ணான். ஓகே தான் தினேஷ். ஆனா நிறைய மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்ச மேட்ச் மாதிரி இருந்துச்சு. அவன் முடிச்சு நீங்க சொல்ற மேட்ச் எல்லாம் நல்ல கேப்டன் தான், அதுல எந்த இதுமே இல்ல. ஆனா அருண் சொல்ற பாயிண்ட்ல வந்து ஒரு இது இருக்கு. 26 crore வந்து ரொம்ப ஓவர் ரேட் தான் தோணும். எனக்கும் அந்த 26 அதுவும் 20 குள்ள ஒரு பாயிண்ட்ல அவன் தான் ஹையஸ்ட் பெய்டு பிளேயர்ன்றது அந்த டேக்கு கண்டிப்பா ஒர்த் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அது அந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கே அந்த ஃபேமே ஒரு மாதிரி அந்த ஃபேஸ் நல்ல வேளை அது எனக்கு பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரோக் பண்ணது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இருந்தது. இல்லைன்னா அது ஒரு மாதிரி டாக் ஆஃப் இதா இருக்கும். அது அந்த அளவுக்கு ஒர்க் கிடையாது. எனக்கு ஒரு கான்ட்ரோவர்சியலான ஒப்பீனியன் இருக்கு. ஆனா அதை சொன்னா நீங்க எல்லாரும் என்னன்னா எனக்கு பண்ட் வந்து 27 crore எனக்கு லைட்டா ஓவர் பிரைஸ்டு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்றத நான் சொல்றேன். என்னன்னா எக்ஸாக்ட்லி 27 crore வந்து அவன் ஏன்னா நல்ல பிளேயர் ஆப்வியஸா அவன் ஒரு நல்ல இல்ல அவன் அந்த ஒரு வேலை யோசிச்சா அவன் எதுவும் சொல்ல முடியாதுதான். ஸ்டில் 27 crore வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு பிளேயரான்னு கேட்டா, ஏன்னா நிறைய சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுற மாதிரி ஃபீல் ஆகும். டக்குன்னு போயிட்டு விக்கெட்டை கொடுத்துருவான் ஈஸியா. ஒரு சில மேட்சஸ்ல நான் பாத்திருக்கேன். இப்ப ரொம்ப லூஸ் ஷாட்ஸுக்கு போய் விக்கெட்டை கொடுத்த மாதிரி இருக்கும். அவன் நல்ல பிளேயர் தான், பட் ஸ்டில் ரொம்ப கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இல்லாம ஐபிஎல் சொல்றேன். பியூர்லி ஸ்பீக்கிங் அவுட் ஐபிஎல் நான் சொல்றது நிறைய மேட்ச் இடிச்சு நின்று முடிச்சு கொடுத்துருக்கான். பட் ஸ்டில் இந்த ஒரு பாயிண்ட் இன்னொன்னு 27 crore வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான பர்சனான்னு கேட்டா எனக்கு பர்சனலா நோன்னு ஃபீல் ஆகுது. 24, 25 அந்த வரைக்கும் ஓகே. இன்னும் ஒரு 2-3 crores எக்ஸ்ட்ரா போகணும். ஏன்னா அந்த கோயங்கா தானே ஒரு பேர், சாரி அந்த ஓனரோட நேம் மோனிகாவா, அவர் வந்து மேபி டக்குன்னு ஒரு அப்சர்டான ஒரு பிரைஸ் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க இதுவே பார்கெனே பண்ண மாட்டாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டாரா. இதுக்கப்புறம் மேபி இன்னொன்னா அந்த ஆர்டிஎம் வந்து ஒன்ஸ் தானே சொல்ல முடியும். மேபி அதனால சரி டக்குன்னு பிளைண்டா சொல்லிட்ட மாதிரி ரொம்ப 27 சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படி இல்ல பிளைண்டா சொல்லணும்லாம் இல்ல. அந்த பிரைஸ் சொன்னா அவங்க ஆர்டிஎம் கூடாது. ஆக்சுவலா 26 பாயிண்ட் சம்திங் ஸ்ட்ரேஸ் போயிட்டா அதை விட நம்ம 27 வச்சாங்க. ஆக்சுவலா பிளைண்ட் கிடையாது. ஆனா எனக்கு என்ன புரியல, அந்த டீம்ல ஏற்கனவே ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஒரு கேப்டன் பூரன் இருக்காப்ல. எனக்கு அதுதான் புரியல. என்ன நினைச்சு இது ஸ்ரேஸ் ஐ மீன் இது ரிஷப் பண்ட்டுக்கு போனாங்கன்னு தெரியல. மேபி வேற யாராவது போயிருக்கலாம், ஃபில் சால்ட்டுக்கு போயிருக்கலாம். எனக்கு அது புரியல. கொஞ்சம் அது கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. ஏன் அவ்வளவு பிரைஸ் பண்ணி கொடுத்து போகணும்ன்ற ஒரு இது இருந்துச்சு. பட் ஆனா நல்ல பை தான், அது அன்டினேபிளி நல்ல பை. பட் கொஞ்சம் ஓவர் பிரைஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்பன்னு சொல்ல முடியல. மகேஷ் நீ ஏதோ சொல்ல ஒரு பாயிண்ட் இல்ல நமக்கு எல்லா பிரைஸ்லயுமே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல அதான் அந்த பிளைண்ட் இது இல்ல, அந்த 27ன்றது அவங்க அந்த ரெக்கார்டு அவங்க 26 சம்திங் போயிட்டான் ஸ்டேஜ். சரி நம்ம 27 சொன்னா அவங்க ஓகே சொல்லிடுவாங்கன்றதுனால சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்லுவாங்க. எனக்கு 23, 24 வரைக்கும் டெல்லி இது பண்ணிருப்பாங்கன்னு ஃபீல் ஆகுது. மேபி ஆர்டிஎம் யூஸ் பண்ணி. ப்ரோ ரிஷப் பண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஓவர் ரேட்டட் பை ப்ரோ. அவன் ஒன்றும் ரிசல்ட்டும் ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அவன் ரன்ஸ் அடிச்சிருக்கான் அவ்வளவுதான். அது எப்படின்னா ஒரு சூப்பர்மேன் இன்னிங்ஸ் மாதிரி 6, 4 அவ்வளவுதான். ஒரு கிம்மிக்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவன் ஸ்ரேயஸை விட ஒரு ஸ்ரேயஸ் வந்து இவனை விட பெட்டர் கேப்டன் எனக்கு தோணுது. மற்றபடி அவன் வந்து என்ன ரிசல்ட் வின்னிங்ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. இந்த மாதிரி டிசி ஆக்சுவலி அந்த குவாலிஃபயர் அதெல்லாம் கூப்பிட்டு போனதே ஸ்ரேயஸ் ஐயர் தான். ரிஷப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து கேப்டனா இருந்தான் டிசில. அவன் என்ன பண்ணான்னு மட்டும் யாராச்சும் ஒரு பாயிண்ட் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. அவன் இருக்கிறதுக்கு ஓகே. எனக்கு அப்படியே பத்திட்டு வருது ரிஷப் பண்ட் பைலாம். ஒன்னும் கிடையாது. as a test player எனக்கு அவனை பிடிக்கும். ஆனா இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இல்ல ப்ரோ, அவனுக்கு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த சூப்பர்மேன் ஸ்டாட்ஸ் அவன் இன்னும் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் நிரூபிக்கல. பட் பொட்டன்ஷியல் வைஸ் பார்த்தா நான் வந்து பண்ட்டை தான் ஓவர் ரேட் பண்ணுவேன். இவன் கேஎல் ஐயரை விட பண்ட்டு எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான். அது மேபி ஏன்னா பொட்டன்ஷியல் வைஸ் பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவன் ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரெஷன் காமிச்சானா அப்படியே டேக் ஆன் பண்ணிடலாம். ஒரு சீசனே அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடும். லைக் ஒரு ஷேவாக்லாம் டெல்லி டேர் டெவில்ஸ் ஒரு வாட்டி ஒரு சீசன் 2010 நினைக்கிறேன். அப்போதைக்கு அப்படியே
ஃபைனல் கொண்டு போயிட்டான் ஒரே ஆளா. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் பண்ட்டுக்கு இருக்கு. சோ அதனால எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு அந்த பிரைஸ் ஓகே மாதிரி தான் தெரியுது. அகைன் அது ப்ரூவ் ஆகணும், பாப்போம். நான் இப்போ ஒரு சினாரியோ ப்ரூவ் சொல்றேன். பண்ணலங்கிறது தான் என்னோட கேள்வி. இல்ல ப்ரூவ் பண்ணலன்றது ஓகேடா, ப்ரூவ் பண்ணலன்றது அந்த பாயிண்ட் அந்த இல்ல வந்து டீம்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த பிளேயர் கரெக்ட். பொட்டன்ஷியல் இருக்கு அதான் பாப்பாங்க. அது ஒன் ஆஃப் த பாயிண்ட். அது ஸ்டாட்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த பாயிண்ட். அப்புறம் ஓவராலா பாக்கணும்ல, எப்படி எந்தெந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அது மாதிரி ஓவராலா ஓவரால் அனாலிசிஸ்ல எனக்கு தெரிஞ்சு அந்த பண்ணிட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணிடுவோம். ஆனா ஸ்டாட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஒரு மாதிரி ஐயர் மாதிரி ஒரு கேப்டன்சி எடுத்து அந்த வின் பண்ணாதான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். பாப்போம். அவன் வந்து கேப்டனா இன்னும் ப்ரூவ் பண்ணலனாலும் அவன் ஒரு 3 இயர்ஸ் கேப்டன் பண்ணிட்டான். கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கு. அவன் ஒரு ஃபைனல் போயிருக்கான், ஒரு ரன்னர். அவன் அது ஒன்றும் பெரிய இது கிடையாதுல்ல. வின்னர் ரன்னர்ன்றது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. டேபிளோட டாப்ல ஃபினிஷ் பண்ணி ரன்னருக்கு கொண்டு போயிருக்கான், அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ ஒரு 200+ ரன்ஸ் இருக்கு, சேஸ் பண்ணணும் அப்படின்னா கேஎல், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட் அப்படின்னா பவுலர்ஸ் யாருக்கு பயப்படுவாங்க? ஆப்வியஸ்லி ரிஷப் பண்ட்டுக்கு தான் பயப்படுவாங்க. ஸோ வந்து ரிஷப் பண்ட் வந்து என்னதான் நீ சொன்ன மாதிரி மேட்சஸை ஃபினிஷ் பண்ண கொடுக்கலனாலும் அவனோட பொட்டன்ஷியல் இருக்கு, அதை வெளில கொண்டு வரணும்னு நினைப்பாங்க டீம் எடுத்து. ஸோ அதனாலதான் அவனை வந்து அவ்வளோ குரோர் கொடுத்து பை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஆர்டிஎம்க்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியா இது பண்ணியிருக்கலாம். அது என்னோட ஒப்பீனியன் தான். அது எனக்கு 20 crore சூப்பரான பை. 20லேருந்து ஒரு 24 இல்ல 25 இல்ல 23 அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அவங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்ரேயஸ் ஐயரை பீட் பண்ணணும்னு வேணும்னு 27 சொன்ன மாதிரி தான் இருந்தது. சொல்ற தினேஷ், நீ நடுவில் ஏதோ சொல்லணும்னு சொன்னேன். இல்ல இப்போ நமக்கு இப்ப இந்த ஆக்ஷன்ல வந்து எல்லாமே பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கல்ல. சோ அதனால மேபி இந்த பிரைஸ் வந்து நமக்கு வந்து இப்ப இவ்வளவு வருஷம் பார்த்ததுனால இது வந்து ஹை பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஆப்வியஸா ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்குமே ஒவ்வொரு பிரைஸ் வந்து இப்போ இவ்வளவு கொடுக்கலாம், அவங்களுக்குமே இப்ப வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நார்மலா டீமுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன பேஸ் பிரைஸ் ஆக்சுவலா ரைஸ் ஆயிருக்கு. அதனால நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட். ஆனா ஆப்வியஸா வந்துட்டு இந்த 27ன்றதே நமக்கே ஒரு தெரியும்ல, இது இந்த அளவுக்கு ஓகேவா அப்படின்னு. அந்த மாதிரி சொல்றேன் நான். அந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி டீம்ஸோட பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால பிளேயர்ஸோட பிரைஸும் அதிகமாயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஓவர் ரேட்டட் பைனா ஆப்வியஸ்லி வெங்கடேஷ் ஐயர் தான், வித்தவுட் டவுட். ஏன்னா ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட்டும் பண்ண மாட்டான். சரி, ஓப்பனிங்னா ஆட வைக்க போறீங்களா அப்படின்றதும் தெரியல. என்ன ஒரு மைண்ட் செட்ல அவங்க வெங்கடேஷ் ஐயருக்கு அவ்வளவு ஓப்பனிங் ஆல்ரெடி டீகாக் இருக்கான், குர்பாஸ் இருக்கான், நரேன் இருக்கான். இவங்க 3 பேரை விட்டுட்டு நீ எதுக்கு சரி நீ வெங்கடேஷ் ஐயரை எடுத்துட்டு எதுக்கு டீகாக்கு போனீங்க? சரி ஓகே, அதை நம்ம வந்து டீமோட டிஸ்கஷன்ல அதை பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் தான் வந்து ஓவர் ரேட்டடான பை. ஜேபி, உனக்கு ஒரு ஓவர் ரேட்டட் பை சொல்றேன். ப்ரோ அதான் ரிஷப் பண்ட்னு சொன்னேன். பட் ஓவர் ரேட்டட்னா என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் இருந்தது ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஆனா எனக்கு வந்து இப்போ நீங்க பேசுனதுக்கு அப்புறம் எனக்கே ஒப்பீனியன் மாறிடுச்சு. ரிஷப் பண்ட் என்னதான் வந்து விளையாண்டாலுமே அவன் as a கேப்டனா வந்து எனக்கு ஐ எம் நாட் கன்வின்ஸ்டு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான், ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு வந்து அவனோட ரேட்டு வந்து ஜஸ்டிஃபையபிள்னு எனக்கு இப்போ தோணுது. ரிஷப் பண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் ரேட்டட். ஐ மீன் அந்த அமௌண்ட்டுக்கு அவன் ஓவர் ரேட்டட்னு எனக்கு தோணுது. He is yet to prove. அவ்வளவுதான். பாப்போம் எப்படின்னு.